சூப்பரான பாருங்கள் அரிசி பருப்பு முருங்கை இலை எல்லாமே போட்டு முருங்கைக்கீரை எல்லாமே போட்டு ஒரு 1 பாட் ரைஸ் வச்சுருக்கேன். அதுக்கு என்ன சைடிஷ் பார்த்திங்கன்னா நான் ஒன்றும் செய்யலை. சமோசா விற்க ஒரு தாத்தா 6 ரூபா சமோசா 2 சமோசா வாங்கியிருக்கேன். ஒரு 2 ரூபா பூண்டு ஊறுகாய். இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. இப்போ சாப்பாடு போட்டுக்கலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ சூப்பரான சாப்பாடு போட்டுக்கலாம். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நான் அடிக்கடி வைப்பேன் இந்த சாப்பாடு. கீரையாக சாப்பிட்றதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை பேச்சுலர்ஸ் யார் வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சீக்கிரமாக ஒரு பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம தேங்காய் துருவல் அதெல்லாம் தேவைப்படும்ல, அதெல்லாம் தேவைப்படாது. இன்றைக்கி தேங்காய் விற்கிற விலைக்கு அதெல்லாம் வாங்க முடியாது. அதுக்கு நம்ம சத்தானது இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான நம்ம வீட்டில் பூண்டு ஊறுகாய், முருங்கைக்கீரை சாதம், பருப்பு எல்லாமே போட்டு நீங்கள் வெறுமனை வைக்கணுனாலும் பருப்பு போடாட்டாலும் சூப்பராக இருக்கும். இருந்தாலும் பருப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். நம்ம வீட்டில் சூப்பரான அதாவது யாருமே இந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு எல்லார் வீட்லேயும் சாப்பிடுவாங்க, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன்னா குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூல் போகிற காலத்துலேருந்து இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன். இது என்னென்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு நான் சாதம் வச்சுருவேன். இது யாருமே முருங்கைக்கீரைனே நம்ம நல்லா வதக்கி விட்டு 2 விசில் விடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நான் இந்த லிங்க்கு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இது 2 விசில் விட்டோம்னா சூப்பரான அரிசி பருப்பு முருங்கைக்கீரை எல்லாம் போட்ட ஒரு சாதம். இதுக்கு ஒரு ஊறுகாய் இருந்தால் போதும், இல்லை அப்பளம் வச்சுக்கலாம். பொரியல் வேணால் உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ 2 விசில் விட்டோம்னா பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை, இன்றைக்கி சிவராத்திரி. அதனால் நான் எதுவுமே செய்யலை, நான்வெஜ் எதுவும் செய்யலை. அதனால் பார்த்திங்கன்னா 1 பாட் ரைஸ் செய்யலாம். இது முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கட்டில் பாதி இது முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் 15 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, இந்த பக்கம் அரிசி 3/4 டம்ளர், பருப்பு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1 பாட் ரைஸ் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு, பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி தாளித்து விடலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அரிசி பருப்பு சாதம் மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம், கடுகு, வெங்காயம் வந்துச்சு. எல்லாத்தையும் போட்டு தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிக்கணும். தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கி இந்த பக்கம் முருங்கைக்கீரை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மண் எது இருக்கும் அலசிட்டு போட்டு வதக்கணும். இந்த மாதிரி கீரை நல்லா வதக்கோங்க. கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு எடுத்து போட்டு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. சூப்பரான நமக்கு முருங்கைக்கீரை அரிசி பருப்பு சாதம் ரெடி.